ஸ்டாண்ட் அப் காமெடி என்ற பெயரில் நேரு குறித்து பரத் பாலா என்பவர் சர்ச்சை வகையில் பேசியிருப்பதாக செல்வப்பிறந்தகை குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தமிழரசி இணைக்கிறார். தமிழரசி, விவரங்கள். நந்தா, சமீபத்தில் பரத் பாலாஜி என்ற ஸ்டாண்ட் அப் காமெடியன் நேரு குறித்து அவர் பேசிய காணொலி சமூக வலைதளங்களில் கடும் சர்ச்சைக்கு உள்ளானது. குறிப்பாக இது தொடர்பாக அதுக்கு காங்கிரஸ் கட்சியினர் கண்டனங்களையும் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தனது எக்ஸ் வலைதளத்தில் கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஸ்டாண்ட் அப் காமெடி என்ற பெயரில் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு குறித்து அவதூறாக அவரின் நன்மதிப்பை சீர்குலைக்கும் வகையில் பரத் பாலாஜி என்பவர் பேசிய பேச்சை வன்மையாக கடுமையாகவும் கண்டிக்கிறேன் என்றும், புகழ்பெற்ற தலைவர்களை பற்றி அவதூறாக பேசி விளம்பரம் தேடுவது வாடிக்கையாகிவிட்டது என்றும் அவர் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். மேலும் கண்ணிய குறைவான இவரின் பேச்சு காங்கிரஸ் பேரியக்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் மிகுந்த என்றும், வரலாறு குறித்து எல்லளவும் அறியாத இவர் மீது தமிழ்நாடு காவல்துறை கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் இவ்விஷயத்தில் தலையிட்டு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொள்வதாகவும் தனது அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். பரத் பாலாஜியுடைய இந்த காமெடி பேச்சிற்கு காவல்துறை நடவடிக்கை எடுப்பதோடு முதலமைச்சரும் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். நந்தா, நன்றி தமிழரசி, விரிவான விவரங்களுக்கு.